உங்க அம்மாவை கொண்டு போய் அனாதாசிரமத்துல விட்டுட்டு வந்துட்டீங்களா? விட்டாச்சுமா, பத்தாசு ஏத்திட்டு வந்தேன். எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரர் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு. அதெல்லாம் சரிதா. எங்க அம்மாவை விட்டு வர்றப்ப பேசி துணைக்கு ஆளே இல்லையேன்னு கவலைப்பட்டேன். இப்ப அந்த பிரச்சனை இல்ல. அப்படியா? யாருங்க? தெரிஞ்சவங்க யாராவது வந்திருக்காங்களா? தெரிஞ்சவங்க தான், ரொம்ப தெரிஞ்சவங்க தான். வேற யாரும் இல்ல, உங்க அம்மா தான். எங்க அம்மாவா? இப்பதான் உன் தம்பி வந்து விட்டுட்டு போனா. இப்ப பிரச்சனை இல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துக்குவாங்க. என்னங்க சொல்றீங்க? என்ன அநியாயமா இருக்குது. அவன் பாருங்க எவ்வளவு திமிர் பிடிச்சவனா இருக்கான்னு. பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு இப்படியா பெத்த தாயை கொண்டு வந்து விடுறது? அவன் ஒரு மகனா? ஏண்டி, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? சரி வாங்க, நம்ம இப்பவே போய் அவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உங்க அம்மாவையும் எங்க அம்மாவையும் நான் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். நீ இதை உணரணும் அப்படிங்கறக்காகத்தான் நான் சொன்னேன். என் தப்ப நான் உணர்ந்துட்டேங்க, என்ன மன்னிச்சுக்குங்க. இந்த விஷயம் தெரியாம நான்